Hello students, exercise 3.1ல first sum பார்க்கலாம். Solve the following system of linear equation with 3 variables. Linear equation 3 variables வச்சு நம்மளுக்கு மொத்தம் 3 subdivisions இருக்கு. First subdivision பார்க்கலாம். இதில் நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. இதை சால்வ் பண்ணி நம்ம எக்ஸ் ஒய் இஜெட்டோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா டைரக்டா ஏதாவது வேல்யூ கிடைக்குதான்னு பார்க்கணும். இங்கே பிளஸ் ஒய் இருக்கு, இந்த ஈக்குவேஷன்ல மைனஸ் ஒய் இருக்கு. அப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்துமே நம்ம டைரக்டா சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கிவன் என்னென்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை எடுத்து எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரம் 1 and 2 ரெண்டு ஈக்குவேஷன் தான் பார்க்க போறோம். ஈக்குவேஷன் எடுத்து எழுதியாச்சு. இதில் டைரக்டா பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் இருக்கனால கேன்சல் பண்ணிக்கலாம். இதை பண்ணோம்னா 3x plus 2z is equal to 14. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறது. எந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃபைன் பண்ணலான்றத பார்க்கணும். மைனஸ் 2y இருக்கு, இங்க பிளஸ் ஒய் இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் நம்ம 2ஆல பண்ணோம்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் கேன்சல் பண்ணலாமா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃப்ரம் 1 and 3. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம், 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ 2x plus 2y plus 2z is equal to 10. தேர்ட் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்து எழுத போறோம். x minus 2y plus 3z is equal to 16. இப்போ plus 2y minus 2y கேன்சல் ஆயிரும். இதை ஆட் பண்ணிக்கலாம். plus 5z is equal to 26. இது ஃபிஃப்த் ஈக்குவேஷன். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் ஃபிஃப்த் ஈக்குவேஷன் எக்ஸ் இஜெட் ஃபைன் கண்டுபிடிச்சாச்சா? இப்போ நம்ம இது ரெண்டையும் எப்படி சால்வ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃப்ரம் 4 and 5 we get 3x plus 2z is equal to 14. 3x plus 5z is equal to 26. இப்போ சப் பண்ணோம்னா என்ன கிடைக்கும், பிளஸ் 3x மைனஸ் 3x கேன்சல் ஆயிரும். பிளஸ் மைனஸ் 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 பண்ணோம்னா 3z, பெரிய நம்பர் வந்து 5, அதனால மைனஸ் 3z. 26ல 14 போச்சுன்னா எவ்வளோ, 12, minus 12. minus 3z is equal to minus 12 தான் கிடைக்குது. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும். z is equal to 12/3னா z is equal to 4. 4ன்றத சப்ஸ்டியூட் z is equal to 4 in ஈக்குவேஷனால சப்ஸ்டியூட் பண்ணலாம். நம்ம எந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ண போறப்ப 4 இல்ல 5ல போட்டா z வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அதனால ஃபோர்த் ஈக்குவேஷனை போடலாம். 3x plus 2 into z is equal to 14. அப்ப 3x plus 2 into 4 8 is equal to 14. 3x 14 minus 8 வந்து 6. இப்ப 3x is equal to x is equal to 2ன்றதா ஃபைனல் ஆன்சர். இப்போ z வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, x வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இது ரெண்டையும் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். சப்ஸ்டியூட் z is equal to 4, x is equal to 2 in first equation x plus y plus z is equal to 5. x ஓட வேல்யூ 2, y ஓட வேல்யூ தெரியாது, z ஓட வேல்யூ 4 is equal to 5. y மட்டும் தான் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். 2 plus 4 6. ஈக்குவேஷனுக்கு இந்த சைடு கொண்டு வரோம். பிளஸ் 6 வந்து என்னவாகும், மைனஸ் 6 ஆயிரும். அப்போ y is equal to minus 1. therefore x is equal to 2, y is equal to minus 1, z is equal to 4. இதுதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன்ல 3 ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா 1/x 2/y பைல இருக்கு. அதனால நம்ம என்ன பண்ண போறோம், லெட் ஃபர்ஸ்ட் எடுத்தனையுமே 1/x வந்து நம்ம என்ன எடுத்துக்க போறோம், ஏன்னு எடுத்துக்க போறோம். 1/y வந்து பின்னு எடுத்துக்கலாம், 1/z வந்து சின்னு எடுத்துக்கோம். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 3.8 சம் பார்த்துருக்கோம். ரைட் கார்னர்ல லிங்க் இருக்கா, செக் பண்ணி. இது மாதிரி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இப்போ 1/xனா என்ன பண்ணலாம், ஏன்னு பண்ணலாம். 1/xக்கு பதில் a minus 2b plus 4 is equal to 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி எழுதலாம், a minus 2b is equal to minus 4. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 1/y னா b. அப்ப b minus c is equal to plus 1. இங்க இருக்கிறத டைரக்டா -1 ஆக்கிடலாம். இது செகண்ட் ஈக்குவேஷன்.
நெக்ஸ்ட் 2 by z அப்ப 2c plus 3a is equal to டவே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க 14 அதனால அப்படியே எடுத்துக்கலாம். இது தேர்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், தேர்ட் ஈக்குவேஷன். இதை எதை சால்வ் பண்ணலான்றத பார்க்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல 2b இருக்கு, இங்க வந்து b தான் இருக்கு. அப்ப இந்த ஈக்குவேஷனை மட்டும் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் மட்டும் 2ஆல பண்ண போறோம். இப்போ ஃப்ரம் 1 and 2 ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். a minus 2b is equal to minus 4. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ண போறோம்னா 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். இப்போ 2ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? minus 2b minus 2c is equal to minus 2. plus 2ஆல மல்டிப்ளை பண்ணாலும் plus 2b minus 2c is equal to minus 2 கிடைக்கும். இப்போ minus 2b plus 2b கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது a minus 2c is equal to minus 6. இது ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஈக்குவேஷன் a minus 2c is equal to minus 6. அதே மாதிரி ஏசியில் நம்மளுக்கு தேர்ட் ஈக்குவேஷன் இருக்கும். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை தான் நம்ம அடுத்து சால்வ் பண்ணணும். 3 and 4. தேர்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். 2c plus 3a is equal to 14. இல்லை டேரக்டாகவே எழுதலாம். மைனஸ் 2c டேரக்டாகவே இருக்கு, பிளஸ் மைனஸ்ல இருக்கனால டேரக்டாக எழுத போகிறோம். minus 2c plus a is equal to minus 6. plus 2c minus 2c கேன்சல் ஆயிரும். 4a is equal to 8. இப்போ a is equal to 2 கேன்சல் பண்ணி கொடுத்தோம்னா 2 ஆயிரும். நெக்ஸ்ட் இப்போ ஏவோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. இதை வச்சு நெக்ஸ்ட் என்ன வேல்யூ ஃபைன் பண்ணான்றது பார்க்கலாம். ஏன்ற வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் a is equal to 2 in ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல போட போறோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? a minus 2b is equal to minus 4. அப்ப a minus ஏக்கு பதில் தான் 2 minus 2b is equal to minus 4. அதை ஃபைன் பண்ண என்ன கிடைக்கும்? minus 2b is equal to minus 4 plus 2 இன்ட்டு வரும்போது என்னது? minus 2 ஆயிரும். இப்போ minus 2b is equal to minus 6. b is equal to 3. a வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு, b வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஏதாவது ஒரு ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் b is equal to 3 in செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? b minus c is equal to minus 1. b க்கு பதிலா 3 minus c is equal to minus 1. minus c is equal to minus 1 minus 3 எவ்வளவு கிடைக்கும்? minus 4. minus minus கேன்சல் ஆயிரும். அப்போ c is equal to 4ன்றத ஆன்சர். therefore a is equal to 2, b is equal to 3, c is equal to 4. நம்ம ஆல்ரெடி கொஸ்டின் ஸ்டார்டிங்ல என்ன எடுத்தோம்? ஏவை தான் வந்து நம்ம 1/x எடுத்தோம். அப்போ அது மாதிரி மாற்றி எழுதணும், ரெசிப்ரோக்கல் எழுதணும். இப்போ நம்மளுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ எல்லாமே நம்ம ரெசிப்ரோக்கல் எழுதும் போது தான் வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ வந்து 1/2, ஒய்யோட வேல்யூ 1/3, இசட்டோட வேல்யூ 1/4. இதான் ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். x plus 20 is equal to 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 is equal to 110 minus y plus z. உங்களுக்கு வந்து ஈக்குவல் டூல கொடுத்துருக்காங்க, எல்லாமே ஈக்குவல் டூல கொடுத்துருக்கனால என்ன பண்ணணும்னா 2 கம்பேர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த 2 கம்பேர் பண்ணணும், நெக்ஸ்ட் இந்த 2, நெக்ஸ்ட் இந்த 2 கம்பேர் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ண போறோம். நம்ம x plus 20 is equal to 3y by 2 plus 10. ஃபர்ஸ்ட் இது ரெண்டு தான் கம்பேர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் எப்பயுமே கம்பேர் பண்ணும்போது நம்பர்ஸ் ஒரு சைடு, வேரியபிள்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்துக்கணும். அப்போ பிளஸ் 3y by 2 வந்து இந்த சைடு வரும்போது 3y minus 2 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு 10 மைனஸ் பிளஸ் 20 வரும்போது minus 20 ஆயிரும். இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? 2x கிராஸ் மல்டிப்ளை பண்ண போறோம். 2x minus 3y is equal to 2 minus 10. But 2x minus 3y is equal to minus 20. டிவைட்ல இருக்கிறது இங்க வரும்போது மல்டிப்ளை ஆகும். அப்போ இது ஒரு ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 3y by 2 plus 10 is equal to 2z plus 5 கம்பேர் பண்ண போறோம். 3y by 2 plus 10 is equal to 2z minus 5 plus 5. இப்போ இது ரெண்டு கம்பேர் பண்ணா ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ் ஒரு சைடு கொண்டு வந்துக்கலாம். 3y minus 4z is equal to 2 minus 5. 3y minus 4z is equal to minus 10. This is the second equation. Next,
இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2z plus 5 is equal to 110 minus y plus z. 2 ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன்ல வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு போயிடலாம். 2z minus y minus z வந்து இங்கிட்டு வரும்போது plus y plus z ஆயிரும் is equal to 110 minus 5. 3z plus y is equal to 105. இது தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஏன்னா இங்கேயும் ஒய்Z இருக்கு, இங்கேயும் ஒய்Z இருக்கு. அதனால ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஃப்ரம் 2 and 3 we get first second equation 3y minus 4z is equal to minus 10 அப்படி எடுத்து எழுதிக்கலாம். தேர்ட் ஈக்குவேஷன் மட்டும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணலாமா? கிடைக்கும் y தான் ஃபர்ஸ்ட் எழுத போறோம். 3y 3z into 3 வந்து plus 9z. 105 into 3 வந்து 315. இப்போ இது ரெண்டையும் கேன்சல் பண்ணலாம். பிளஸ் 3y மைனஸ் 3y கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ் பிளஸ், அப்போ 13z is equal to ரெண்டையுமே ஆட் பண்ண போறோம். ஆட் பண்ணா 325. இதுக்கு கேன்சல் பண்ணலாமா? 325 டிவைடட் பை 13. 1 times 2 times 26 6 5. இப்போ z is equal to 25 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சப்ஸ்டியூட் z is equal to 25 in செகண்ட் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்ல போடலாம். 3y minus 4z is equal to minus 10. 3y minus 4 into 25 100 minus 10. 3y is equal to minus 10 plus 100. 3y is equal to 90. So y is equal to 30. Y is equal to 30 first equation substitute பண்ண போறோம். Substitute y is equal to 30 in first equation. 2x minus 90 is equal to minus 20. Simplify பண்ணானா 2x is equal to minus 20 plus 90. 2x is equal to 70. So x is equal to 35. Therefore, x is equal to 35, y is equal to 30, z is equal to 24. இதுதான் final answer.